குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9, 2025 திங்கக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கடைக்கும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி நாளை வந்து பார்த்தீங்கன்னா 3வது தேர்வு நடக்கிறது. அதுக்குள்ளே விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. நம்ம கொடுக்குற தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஷினே கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொஷின் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுவே போதுமானது. சரிங்களா? காசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான போர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர்லேருந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 நடக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செம்மொழிகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலக அளவில் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், அரேபியம், ஹீப்ரு ஆகிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் 2004ஆம் ஆண்டு தான் செம்மொழி அப்படின்ற கான்செப்ட் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் முதல்ல செம்மொழி அறிவிக்கப்படுது 2004. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா ஆகிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக 5 மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு 2024. மொத்தமாக ஏற்கனவே ஒரு 6, இப்போ ஒரு 5, மொத்தம் 11 செம்மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் செம்மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 11 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் செம்மொழிகளோட எண்ணிக்கை 6 அப்படின்னு இருக்கும். உங்கள் பாலிட்டி 6ஆம் வகுப்பு பாலிட்டி, அதாவது குடிமியல் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும். அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 2024 5 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து அப்படி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1500லேருந்து 2000 ஆண்டு பழமையானதாகவும் இலக்கிய வளம் மிக்கதாகவும் இலக்கண செழுமை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அந்த மொழியின் அதாவது இலக்கிய படைப்புகள் வேறு எந்த மொழியின் தழுவலாகவும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த குவாலிட்டிலாம் இருந்துச்சுன்னா அது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும். ஓகேங்களா? முதல்ல இந்தியாவில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 2004ஆம் ஆண்டு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் 2022-23ஆம் ஆண்டில் தான் கல்வி ஆண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வேறு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? அடுத்தது இந்தியா மங்கோலியா அரசுகளுக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இந்தியா மங்கோலியா இடையே 17வது கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியாவில் உள்ள உலான் பாத்தர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு காவல்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே 31ஆம் தேதி தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மகாராஷ்டிரம், கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நேரடி முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய இடம் வகிக்கிறாங்க. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டில் மகாராஷ்டிரம், கர்நாடகம் ஆகிய 2 மாநிலங்கள் மட்டும் நாட்டின் 51% அந்நிய நேரடி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா? மத்திய அரசுடைய தரவுகளின்படி கடந்த நிதியாண்டில் மகாராஷ்டிரம் அதிகபட்சமாக $1960 கோடி வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்து முதலிடத்தில் இருக்குது. நாட்டின் மொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் இது 31% இருக்குது. ஓகேங்களா? மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம் $662 கோடி எல்லாமே வந்து கோடி டாலரில் தான் இருக்குது. அதற்கு அடுத்ததாக தில்லி 600, குஜராத் வந்து 571, தமிழ்நாடு 368, ஹரியானா வந்து பார்த்திங்கன்னா 314, தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா $300 கோடி இருக்குது. ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின். 2024-25ஆம் நிதியாண்டில் அந்நிய நேரடி முதலீட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவில் 17 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா வறுமையிலேருந்து மீட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. வறுமை கோட்டுக்கான தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பு வந்து பார்த்திங்கன்னா $3 வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கி உயர்த்திய நிலையில் இந்தியாவின் வறுமை விகிதம் 2011-12 வந்து பார்த்திங்கன்னா 27%, தற்போது 5.3, அதாவது 2022-23ஆம் நிதியாண்டில் 5.3% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். நம்ம பயிற்சி மையம் சார்பில் அந்த டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பருக்கு கால் பண்ணி ஷெட்யூல் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.